இதுதான்மா மோடி மதுரைக்கு கொண்டு வந்த எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி. இதுக்கு செங்கல் காட்டிட்டாருங்கிறான். செங்கல் வச்சது யாரு? எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு? காங்கிரஸ், திமுக, பாமக எல்லாம் கூட்டணியில் இருக்கும்போது அந்த மந்திரி சபையில இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அந்த எங்க ஐயா அன்புமணி வச்சது அந்த கல். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர் தான். கூட இருந்தது காங்கிரஸ். நீங்களும் இத்தனை ஆண்டுகள் ஆயிடுச்சு கட்டளை. அப்பவே இந்த எய்ம்ஸுக்கு நான் தான் அடிக்கல் நாட்டினேன். 2009 அப்பொழுது நான் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த நேரத்தில் 150 கோடி ரூபாய் முதல் தவணையாக முதலீடு செய்து 200 ஏக்கர் நிலப்பரப்பு அப்போ தமிழ்நாடு அரசு ஒதுக்கீடு செய்ய சொல்லி அதற்கு அடிக்கல் நாட்டியவன் இந்த அன்புமணி ராமதாஸ். 9 ஆண்டுகள் இருந்தது. காங்கிரஸ் 10 ஆண்டுகள் ஆண்டுச்சு. மன்மோகன் சிங் தலைமையில் கட்டாம என்ன பண்ணீங்க? அந்த ஒத்த செங்கல் இருந்துச்சு, அதையும் எடுத்துட்டு போய் திருடிட்டு போயிட்டீங்க. கேட்டா ஒத்த செங்கல் புரட்சிங்கிறீங்க. செங்கல் திருட்டு பயிலுங்க. நீங்க வெளியில சொல்லாதீங்க. கேவலமா இருக்கு, கேவலமா இருக்குது. மனுஷனா பிறக்கிறது பெருசு இல்ல, ஆனா பிறந்ததுக்கு அப்புறம் மனுஷனா வாழணும், அதுதான் பெருசு. அத புரிஞ்சுக்கங்க. மனுஷன்னா மனசு சுத்தமா இருக்கணும்யா, வாக்குல நாளையா இருக்கணும், அன்பு, அடக்கம், பண்பு, பாசம் அத்தனை இருக்கணும். மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தரும் நல்லதையே பார்த்து, நல்லதையே கேட்டு, நல்லதையே பேசி, நல்லதையே செய்யவும் வேணும்.